ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்றைக்கி வீட்டில் அந்த ஓடிஜிலாம் தேவைப்படாமல் அவனில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு ப்ளம் கேக் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ செராமிக் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து கீழே வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட்டா இல்லை மைதா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 2 ஸ்பூன் வந்து சுகர், இங்கே வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்காங்க, நம்ம ஒயிட் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் போடுறோம். இந்த கோகோ பவுடர் போட்டால் ப்ளம் கேக் மாதிரி வரும். அந்த கோகோ பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் பிளெயின் கேக் மாதிரி ஒயிட்டாக வரும். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எல்லா பவுன்லேயுமே தனித்தனியாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அந்த சின்னமன் பவுடர் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டை பொடி அது ஒரு நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே வந்து இவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறாங்க. என்னோடய டாக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரெசிபி. இதுதான் வந்து பேக்கிங் பவுடர். இதுதான் வந்து நல்லா இது பண்ணும். வேறு எக்கு எதுவுமே தேவையில்லை. பால், வெண்ணெய் இல்லைன்னா ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எதுவாக இருந்தாலும், வெஜிடபிள் ஆயில் ஏதோ ஒன்று, இதை மட்டுமே வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் கலந்துட முடியுது. ஒரு 1.5 நிமிஷம் பேக் பண்ணோம் அப்படின்னா அவனில், நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அவனில் பேக் பண்ணோன்னா அருமையான கேக் வந்து முடிஞ்சிருது. இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணதுனால நாங்கள் நட்ஸ் போடல. இதில் வந்து என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிங்கன்னா, டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் இதெல்லாம் போட்டால் இன்னும் அந்த கடையில் கிடைக்கிற அந்த கேக் மாதிரியே இது ஆகிடும். இதில் வந்து இப்போ வந்து பட்டர் வந்து மெல்டடாக இல்லை, அதனால் வந்து பட்டர் ஆட் பண்ணாமல் எண்ணெய் ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து அதை கலர்றதுக்காக ஒரு 3லேருந்து 3.5 டீஸ்பூன், நம்ம எந்த ஸ்பூனில் எல்லாம் எடுக்கிறோமோ அதுலேயே ஒரு 3 அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கலரி பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்க வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒரே பவுலில் நிறையாவும் பண்ணிவிட்டு வச்சாலும் அந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லை தனித்தனியாக பண்ணி அவங்கவுங்களுக்கு ஒரு கப் கேக் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் இது நல்லாயிருக்கும். குழந்தைகள் ஒரு ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதை ரெடி பண்ணி சுட சுட கொடுக்கலாம். கேக்கு ஹோம்மேட் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் அவங்களுக்கு. இதில் உங்களோட இதுதான் இது பாருங்கள். இப்போ பட்டர் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். அதுவுமே நல்ல டேஸ்டியாக இருந்தது. அது போட்டாலுமே பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த ஆயில் எடுத்த ஸ்பூனாலே ஸ்டிர் பண்ணிவிட்டு அவனில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வைக்கணும். வச்சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அருமையான இந்த மக் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஈவன் உங்கள் வீட்டு ஒரு டீனேஜ் குழந்தை கூட அதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது பாருங்கள், அவ்வளோதான். ஒரே சைடில் எப்போவுமே தெரியும் இல்லையா, அது மாதிரி ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அவனில் வந்து 4ம் இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டிர் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அவன் இது பண்ணிவிட்டு நார்மலாக அதில் வந்து ஒரு 1 மினிட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சோன்னா சுவையான சூடான மக் கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.